மத்திய அரசின் தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிராக முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்த தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேறியது. காங்கிரஸ், விசிக, ஐயுஎம்எல் இடதுசாரி கட்சிகளின் ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டது. முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிரான தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் விஜய் தனது நிலைக்கு அம்மா, அக்கா, தங்கை, பாட்டிகள்தான் காரணம் என உருக்கமாக பேசினார். தமிழகத்தின் பெண்களுக்காக பேசுவதாக குறிப்பிட்ட முதல்வர் விஜய் பெண்களுக்கு சம அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். நம்மளோட வீட்டில் இருக்கிற நம்ம பாட்டியை, நம்ம அம்மாவை, நம்ம அக்காவை, நம்ம தங்கச்சியை பற்றின ஒரு தீர்மானம். அதை பற்றி பேசுறதுக்கு, அவங்களுக்காக பேசுறதுக்கு நம்ம மனசில் இருந்து, நம்ம இதயத்தில் இருந்து பேசுகிறேன். பெண்களுக்கு இடஒதுக்கீடு தர்றது ஏதோ சலுகைன்னு நினைச்சிடக்கூடாது. சமூக நீதி சார்ந்தது, அரசியல் அமைப்பு சார்ந்தது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம நாட்டோட மக்கள் தொகையில ஏறக்குறைய பாதி பேர் பெண்கள் தான். அதனால அனைத்து நிலைகள்லையும் பெண்களுக்கு சம அந்தஸ்து வழங்கப்படணும். தொகுதி மறுவரையறையுடன் மகளிர் இடஒதுக்கீட்டை சேர்க்கக்கூடாது என மத்திய அரசுக்கு முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். அதே சமயம் இடஒதுக்கீடு மசோதாவை தாமதப்படுத்தக்கூடாது என கேட்டுக்கொண்டுள்ள அவர், இது சலுகை அல்ல, ஜனநாயக உரிமை என கூறியுள்ளார். மகளிருக்கான தொகுதி ஒதுக்கீட்டை மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் தொகுதி மறுவரையுடன் இணைத்து அதனை ஒத்திவைக்க கூடாது. மேற்படி தொகுதி ஒதுக்கீட்டை விரைந்து நடைமுறைப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என தமிழ்நாடு அரசு, ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது. தொகுதி மறுவரையறைக்கு எதிராக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்த தனி தீர்மானத்திற்கு திமுக ஆதரவு தெரிவித்துள்ளது. தொகுதி மறுவரையறையால் தமிழ்நாடு பாதிக்கக்கூடாது என்பதில் திமுக உறுதியாக உள்ளதாகவும் உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டம். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்காக டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் செய்யப்பட்டார். 1971 மக்கள் தொகை அடிப்படையிலேயே செய்ய வேண்டும். அதில் ஏதாவது மாற்றம் வந்தா நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டு எம்பிக்களுடைய விதிகாச்சாரம், நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன் இப்ப இருக்கக்கூடிய 7.18% சதவீதத்தை குறைக்க அனுமதிக்க கூடாதுன்னு மீண்டும் வலியுறுத்தி சொல்லி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் திமுக தலைவர் ஸ்டாலினின் நுழைபாட்டை ஆதரிப்பதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். மாநில சுயாட்சிக்காக முன்னாள் முதலமைச்சர்கள் ஜெயலலிதா மற்றும் கருணாநிதி போராடியதாகவும் புகழாரம். இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நன்றி சொல்லுகிறோம். எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு, புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தன் இறுதி மூச்சு வரை மாநில சுயாட்சிக்காகவும், கலைஞர் அவர்கள் மாநில சுயாட்சிக்காகவும் இதே அவையில், இதே தமிழ்நாட்டில் அரசியல் கருத்துக்களும் வேறுபாடுகள் இருந்தாலும் உயிர் உள்ளவரை, உயிர் மூச்சு உள்ளவரை மாநில சுயாட்சிக்காக குரல் கொடுத்தவர்கள். தொகுதி மறுவரையறையை எதிர்த்த தனி தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த அதிமுக 33% மகளிர் இடஒதுக்கீட்டிற்கு ஆதரவு தெரிவித்துள்ளது. அரசியல் பரபரப்பை ஏற்படுத்துவதற்காகவே இத்தீர்மானத்தை தாவேக அரசு கொண்டு வந்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். நிர்வாக வசதிக்காக வாக்காளர் அதிகம் உள்ள மக்களவை தொகுதி மற்றும் சட்டமன்ற தொகுதியை வாக்காளர் எண்ணிக்கை மற்றும் பரப்பளவின் அடிப்படையில் தொகுதி மறுவரை செய்வதில் எந்த தவறும் இல்லை. மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு எவ்வித பாதகமும் இல்லாமல் நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கை தற்போதுள்ள விகிதாச்சாரப்படி, அதாவது 7.18% குறையாமல் தொகுதி மறுவரை செய்ய வேண்டும். தற்போது நாடாளுமன்றத்தில் தொகுதி மறுவரை மசோதா
தாக்கல் செய்வதற்கான எந்த அறிகுறியும் இல்லாத நிலையில் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழக அரசு அரசியல் காரணங்களுக்காக பரபரப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த தீர்மானத்தை இவ்வளவு அவசரமாக சட்டமன்றத்தில் அரசியல் தனி தீர்மானமாக கொண்டு வருகிறது என்று நாங்கள் கருதுகிறோம். மத்திய அரசு கொண்டு வந்த வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டது. மசோதாவை திரும்ப பெற எதிர்க்கட்சிகள் வலியுறுத்திய நிலையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. श्री नित्यानंद राय जी द्वारा प्रस्तुत प्रस्ताव को स्वीकृत किया जाए। जो सदस्य प्रस्ताव के पक्ष में हैं वो हाँ कहें, जो सदस्य प्रस्ताव के विपक्ष में वो ना कहें। मेरे विचार में निर्णय हाँ वालों के पक्ष में हुआ है, हाँ वालों के पक्ष में हुआ है, प्रस्ताव स्वीकृत हुआ। சென்னை கிண்டியில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் நாளை வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெறுகிறது. பல்வேறு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ள நிலையில் புதிய நிறுவனங்களுக்கு முதல்வர் விஜய் காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டுகிறார். எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான சிறப்பு பிரிவு கலந்தாய்வு நாளை தொடங்குகிறது. நீட் தேர்வு, ஹால் டிக்கெட், மதிப்பெண் பட்டியல் உள்ளிட்ட அனைத்து அசல் சான்றிதழ்களுடன் மாணவர்கள் 1 மணி நேரத்திற்கு முன்னதாகவே வர மருத்துவ கல்வி இயக்குநரகம் அறிவுறுத்தல். சுதந்திர தின மற்றும் வார விடுமுறையை முன்னிட்டு சென்னை, பெங்களூரு, கோவை, திருப்பூர், ஈரோட்டிலிருந்து ஆகஸ்ட் 14 முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. ஆகஸ்ட் 16 சென்னை திரும்ப பல்வேறு பகுதிகளிலிருந்து 465 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் தகவல். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக 3 அரசு அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மதுரை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்குவது குறித்து அரசின் நிலைப்பாட்டை தெரிவிக்க அவகாசம் அளித்து வழக்கு விசாரணை வரும் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. தமிழகத்திலிருந்து பிரதமரை உருவாக்க வேண்டும் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சட்டப்பேரவையில் கூறியுள்ளார். சட்டமன்றத்தை போல நாடாளுமன்றத்திலும் தமிழகத்தின் குரல் வலுவாக ஒலிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். தென்னிந்தியாவிலிருந்து, ஏன் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதம மந்திரி எதிர்காலத்தில் உருவாக்கப்பட வேண்டும். அதிகாரம் உத்தரப்பிரதேசுக்கோ, பீகாருக்கோ, குஜராத்துக்கு மட்டுமல்ல, நம்மளுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலித்தது போல ஒரு நாள் பாராளுமன்றத்தில் ஒரு பிரதம மந்திரியாக ஒலிக்க வேண்டும். மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் சட்ட திருத்தத்தை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். புதிய சட்ட திருத்தம் நடைமுறைக்கு வந்தால் தமிழ்நாட்டிற்கு 11,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என்றும் எச்சரிக்கை. காவிரி ஆணையம் உத்தரவிட்டபடி நீரை திறந்துவிட உத்தரவிடுமாறு திமுக தாக்கல் செய்த மனுவை விரைந்து விசாரிக்க உச்சநீதிமன்றத்தில் முறையீடு. தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனுவுடன் திமுகவின் மனுவை இணைத்து ஆகஸ்ட் 17ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தலைமை நீதிபதி அறிவிப்பு. சவுதி கடற்பகுதியில் ஈரான் கடற்கொள்ளையர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் தமிழ்நாட்டின் சீர்காழியைச் சேர்ந்த மீனவர் உயிரிழப்பு. காயமடைந்த மற்றொரு தமிழக மீனவர் சவுதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 1,13,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 50 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் ஆபரண தங்கம் 14,200 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது.
கோவையில் தனியார் கல்லூரி மாணவர் அமுதன் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 17 வயது சிறுவன் உட்பட 5 பேரை செட்டிப்பாளையம் போலீசார் கைது செய்தனர். மாணவர்களுக்கிடையேயான முன்பகை காரணமாக ஏற்பட்ட அடிதடி கொலையில் முடிந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தகவல் வெளியாகியுள்ளது. கோவையில் சக மாணவர்களால் அடித்துக் கொல்லப்பட்ட கல்லூரி மாணவர் கடந்த ஜூலை 24ஆம் தேதியே சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக கல்லூரி நிர்வாகம் விளக்கமளித்துள்ளது. விடுதி சமையலறை தாக்கிய புகாரில் மாணவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் போதைப் பொருள் புழக்கம் குறித்து கூறப்படும் குற்றச்சாட்டில் உண்மை இல்லை என்றும் கல்லூரி நிர்வாகிகள் விளக்கமளித்துள்ளனர். டெல்லி ஜந்தர் மந்தரில் விரைவில் 2ஆம் கட்ட போராட்டம் நடைபெறும் என்று கரப்பான்பூச் ஜனதா கட்சி நிறுவனர் அபிஜித் தீப்கே அறிவிப்பு. டெல்லியில் கூட்டம் நடத்துவதற்கு வாடகைக்கு அரங்கம் தர மறுப்பதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டு. டாடா குழுமத்தின் தலைவர் பதவியிலிருந்து சந்திரசேகரன் தனது பதவியை இன்று ராஜினாமா செய்துள்ளார். பணி நீட்டிப்பு வழங்க டாடா அறக்கட்டளை தலைவர் நோயல் டாடா எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் பணியிலிருந்து விலகுவதாக அறிவிப்பு. டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரில் சேலம் ஸ்பார்டன்ஸ் அணியை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அசத்தல். சேலம் அணி நிர்ணயித்த 183 ரன்கள் என்ற இலக்கை 16.4 ஓவர்களில் எட்டி சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அபாரம்.